கடந்த வாரம் லண்டனில் அதிகம் பேசப்பட்ட செய்திகள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வரிசையில் சிறைச்சாலையில் பிறந்து புகழ்பெற்ற கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளராக பொறுப்பேற்றிருக்கின்ற ஈழத்தமிழ் பெண்ணான ராஜினி சந்திரசேகரம் அவர்கள் பற்றிய செய்தி இந்த வாரம் பிரித்தானியாவிலிருந்து உலகம் முழுவதுமே உள்ள தமிழ் மக்கள் மத்தியில் அதிகம் பேசப்பட்டிருக்கின்றது. ஈழப்போர் சூழலில் சிக்கி தஞ்சம் கோரி இந்தியாவுக்கு வந்து சிறைச்சாலையில் பிரசவிக்கப்பட்ட குழந்தையான ராஜினி சந்திரசேகரம் அவர்கள் நரம்பியல் துறையில் அதிதீவிரமான முயற்சியோடு படித்து தற்போது உலகின் முன்னணி பல்கலைக்கழகமான கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பொறுப்பேற்றிருக்கிறார். இவர் இலங்கையின் கிளிநொச்சி மாவட்டம் வட்டக்கச்சியை சேர்ந்தவர். இவர் பற்றிய செய்திகள் அதிகம் பேசப்பட்டிருந்தது. லண்டன் மாத்திரமன்றி உலகம் முழுவதுமே இவரை பற்றிய செய்திகள் அதிகமாக பார்க்க முடிந்தது. அதேபோன்று கடந்த வாரம் உலகளாவிய ரீதியிலேயே ஈரானுக்கும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் நடவடிக்கைகள், போர் பற்றிய செய்திகள் அதிகம் பேசப்பட்டிருந்தது. அது தொடர்பான இங்கிலாந்தின் நிலைப்பாடு என்ன என்பது பற்றிய செய்திகளும் அதிகமாக பார்க்க முடிந்தது. அமெரிக்க படைகள் இங்கிலாந்து ராணுவ தளங்களை பயன்படுத்தலாம் அப்படி என்று பிரதமர் கெய்ர் ஸ்டாமர் அறிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து அடுத்த நாட்களிலே ஈரான் தாக்குதலில் இங்கிலாந்து, ஸ்பெயின் நிலைப்பாடு தனக்கு ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்திருந்தார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். இந்த செய்தியும் ஈரான் தாக்குதல் தொடர்பாக வெளிவந்திருந்தது. இதனைத் தொடர்ந்து சந்தேகத்தின் பேரில் பிரித்தானியாவில் நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் ஈரானுக்கு உளவு பார்த்ததாக சந்தேகத்தின் பேரில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் பற்றி விசாரிக்க கூடுதல் அவகாசம் வழங்கப்பட்டிருக்கின்றது. தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட இந்த 4 பேரையும் மார்ச் 13 வரை காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இவர்கள் லண்டனில் யூத சமூகத்தை குறிவைத்து உளவு பார்த்ததாக சந்தேகிக்கப்படுகிறார்கள். அதேபோன்று மற்றொரு செய்தி, சீனாவுக்கு உளவு பார்த்த சந்தேகத்தின் பேரில் எம்பியின் கணவர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுவும் இங்கிலாந்தில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு செய்தியாக பார்க்க முடிந்தது. அதேபோன்று சிறுவர்கள் கொலையுடன் தொடர்புடைய நபர் சிறைச்சாலை தாக்குதலின் பின்னர் உயிரிழந்திருக்கின்றார். இதுவும் இன்றைய தினம் அதிகமாக பேசப்பட்டிருக்கின்றது. சோஹாமில் 2002ஆம் ஆண்டில் 10 வயது சிறுவர்களான ஹோலி வெல்ஸ் மற்றும் எசிகா ஜாப்மனை கொலை செய்த குற்றச்சாட்டில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த யான் ஹன்லி என்ற நபர் தாக்குதலுக்கு பின்னர் 52வது வயதில் மருத்துவமனையில் உயிரிழந்திருக்கின்றார். பிரிட்டனின் மிக உயர்ந்த பாதுகாப்பு கொண்ட ஹம்பி பிராங்லாந்தில் கடந்த வாரம் நடந்த இந்த தாக்குதலில் ஹன்லி பலமுறை இரும்பு கம்பியால் தாக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் போதுதான் இவர் இறந்திருக்கிறார் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படியான செய்திகள் தான் கடந்த வாரம் லண்டனில் அதிகம் பேசப்பட்டிருக்கின்றன. அடுத்த வாரம் இன்னும் பல செய்திகளோடு சந்திக்கலாம். மேலும் வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.